மட்டும்தான். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் தாங்க இருக்கோம். திருச்சியில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரியல. இதே ஒரு ஹைவேல இருக்கிறோம், ஆனால் என்ன ஹைவேன்னு சொல்லிட்டு தெரியல. மணப்பாறையெல்லாம் தாண்டி வந்துட்டேங்க. அதனால் இது எந்த இடம்னு எனக்கு தெரியலங்க. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரைக்கு தாங்க போகிறோமே. மதுரையில் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருந்ததுன்னா அப்படி நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்கு மணப்பாறையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 94 கிலோமீட்டருங்க. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 87 கிலோமீட்டர் தாங்க காமிச்சிது. இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா 4:06 ஆகுதுங்க. 5 o'clockலாம் போயிடலான்னு வச்சுக்கோங்க. 5 o'clock ஒரு 5:30 மணிக்கெலாம் போயிடலாம். 5:30க்கெலாம் போயிடலான்னு வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் போய்ட்டு அங்கே என்னென்னு பார்க்குறது, கோயிலையும் நட சாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி திறந்துருந்தால் திறந்துருக்கலாம். மற்றபடி நிறைய கோயிலுங்க தான் இருக்குது. போன உடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். பன் பரோட்டா சாப்பிட்ணும், ஜிகிரதந்தா குடிக்கணும், பருத்தி பால் அது குடிக்கணும். இன்னும் வேறு என்னெல்லாம் ஃபேமஸோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்கணுங்க. மதுரையிலே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய கோயிலுங்க இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காந்தி மியூசியம், சர்ச்சு அது இதுன்னு நிறையா இருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க மாட்டேங்க. செலக்டடான ஒரு சில விஷயத்தை மட்டும்தான். நீ மட்டும் அப்படியே போயின்னு அப்புறம் திடீர்னு இப்படி வர சர்ன்னு அப்படி யாருன்னா நான் இப்படி வந்தேன். அவன் அப்படி போயிட்டு அப்புறம் இப்படி வந்துட்டாங்க. பார்த்து போ ப்ரோ. அவன் யாருன்னு ஏதாவது இப்படி போயிடுவான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா சர்ன்னு இப்படி வந்துட்டான். பிரேக் அடித்தோடனே பின்னாடி டயர் தேயுது. ஸ்கிட் ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லைன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஸ்கிட் ஆச்சு. எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளாச்சும் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபோனில் 40% தான் சார்ஜ் இருக்குது. நம்ம இப்போ கோப்ரோ வீடியோ எடுத்துன்னு இருக்கோம்ல, அந்த கோப்ரோ பேட்டரியில் 30% தான் சார்ஜாக இருக்குது. இன்னொரு கோப்ரோ பேட்டரி இருக்குது, அதில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோப்ரோட ஒரு கிம்பல் மாதிரி ஒன்று வச்சுருப்போம், அதுவுமே பவர் பேங்க் மாதிரி இருக்கும். அதுலேயுமே சுத்தமாக சார்ஜ் இல்லை, காலி ஆகிடுச்சு. என்கிட்ட 20,000 mAh ஒரு எம்ஐ பவர் பேங்க் ஒன்று இருக்குது, அதுலேயுமே சுத்தமாக சார்ஜ் இல்லை, காலி ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட ஃபோனில் இருக்கிற 40%ம் கேமராவில் இருக்கிற 30% வச்சு நான் வ்ளாக் எடுத்துக்கின்னு மதுரை வரைக்கும் போயிடணும். அதுக்கப்புறம் ரூம் தேடுறோமோ, இல்லை பெட்ரோல் பங்கில் சார்ஜ் போட கொடுக்குறோமோ, இல்லை லோக்கல் ஆளுங்கிட்ட கொடுத்து சார்ஜ் போட கொடுக்குறோமோ, இல்லை எதனா கடையில் கொடுத்து சார்ஜ் போட கொடுக்குறோமோ, அது நம்ம வழிபாடு. ஆனால் அங்கே போனால் தான் எதாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும். அது வரைக்கும் இதை வச்சு வ்ளாக் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, ரூம் எடுத்தோன்னா ஒர்த்தாக இருந்துடணும். நம்ம ரூம் எடுத்துகிட்டு நைட்டு மட்டும் தங்கிட்டு பகல் ஃபுல்லாக வெளியே போய் சுற்றிட்டு வந்துடக்கூடாது. ரூம் எடுத்தோன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரூம்லேயே இருக்கணும். ரூமில் சும்மாலாம் ரெஸ்ட் எடுத்துலாம் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், அப்புறம் இம்போர்ட் பண்ணுவேன், அப்புறம் எடிட் பண்ணுவேன், அது அப்புறம் அப்லோட் பண்ணுற வேலை இருக்குது. எவ்வளோ வேலைகள் இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணவே ஆரம்பிக்கல நான். புரியுதுங்களா? அதனால் ரூம் எடுத்தோன்னா ஒர்த்தாக எடுக்கணும். இப்போ நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணி 2 days தாங்க ஆகுது. அவ்வளோ துணிமணி எனக்கு துவைக்க அதிகமாக இல்லை. எதனா துணிமணி துவைக்க அதிகமாக இருந்ததுன்னா ரூம் எடுத்துடலாம். அப்புறம் சார்ஜ் இல்லை, அதுக்காக ரூம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ இருக்குது, அதுக்காக ரூம் எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு மெமரி கார்டு என்கிட்ட ஒன்று இருக்குது, 128 மட்டும் இருக்குது. அந்த 128 வச்சு நான் மதுரையை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் நான் தேனிக்கு போனோன்னா என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை. அப்போ நான் மதுரையிலே உட்காந்து எல்லா வீடியோவும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு, அதை எடிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அதை அப்லோட் பண்ணிட்டு தான் எல்லா வீடியோவும் என்னால் டெலீட் பண்ண முடியும். டெலீட் பண்ணால் தான் என்னால் மெமரி கார்டு எல்லாமே ஸ்பேஸ்லாம் ஃப்ரீயாகும். அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோவே எடுக்க முடியும். இப்போ பார்த்துங்க எவ்வளோ வேலை இருக்குதுன்னு. எனக்கு எடிட் பண்ணுறது கூட பெரிய வேலையாக இருக்காதுங்க. இந்த கோப்ரோவில் 2 மெத்தடாக இருக்குதுங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு கோப்ரோ ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு அதில் எக்ஸ்போர்ட் பண்ணால் அது ஆப்பில் போய்ட்டு சேவ் ஆகுது. ஆப்பில் நம்ம ஃபோனுக்கு சேவ் ஆகுது. அப்புறம் ஃபோனில் 128 GB தான் மெமரி கார்டு, இன்டர்னல் மெமரி. நான் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு 250 போட்டிருக்கேன். 128 பத்த மாட்டேது எனக்கு. ஒரு விளாகே என்னால் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதனால் பாதியாக எக்ஸ்போர்ட் பண்ணி இன்டர்னல் மெமரியிலேருந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடும். நேற்று நைட்லாம் எனக்கு ஐயோ அந்த கொடுமையான்னு சொல்லுவானே. என்ன ஒன்று, இந்த ட்ரிப்புக்கே நான் ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னு நினச்சேன். பட்ஜெட் இல்லாத காரணத்தினால அப்படியே வாங்காமல் வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு போன ட்ரிப்பும் இதே தான் நினச்சேன். 1 by 1 ஒன்று வாங்கணும்னு. ஆனால் வீட்டுக்கு போனால் எப்படின்னா, வீட்டையும் பார்க்கணும், நம்மளையும் பார்க்கணும், வண்டியும் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும், நமக்கு தனிப்பட்ட செலவு அப்படி இப்படின்னு நிறைய போயிடுதா. எனக்கு இது சேர்த்து வச்சு வாங்கவே முடியல. அப்புறம் ட்ரிப்புக்கும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சேர்த்தா அப்படியே நாள் கணக்கு தள்ளி 5 மாதம் இருந்து 5 மாதம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலாம் பார்த்துங்க. ஏன்னா வீட்டையும் பார்க்கணும்ல, வீட்டையும் பார்த்துன்னு என்னையும் பார்த்துக்கணும். யூடியூப்லேருந்து எதனா இன்கம் வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது வரைக்கும் 1 month சேலரி எடுத்துருக்கேங்க யூடியூப்லேருந்து. அது 8,000 தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது.
அதை கூட நான் vlog எடுத்து போகணுன்னு நினச்சேன். அப்புறம் இருக்கிற சுச்சுவேஷன்லாம் அப்படியே அதை விட்டுட்டேன். இது என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. மதுரைக்கு வந்து இன்னும் 55 கிலோமீட்டர் இருக்குதாங்க. கொஞ்சம் எதனா வீடியோ ரீச் கிடைச்சா கூட பரவாயில்லைங்க. அதுவும் ரீச் கிடைக்க மாட்டேங்குதா. ஷார்ட் வீடியோ மட்டும் எதனா ஒன்று எப்போனா ஃப்ளூக்கில் எதனா ஒன்று போயிடுது. ஏன்னா 10 லட்சம் 20 லட்சம் போயிடுது. அது மூலிமா இதையே ஒன்று $1 ஏறுது. அப்புறம் லாங் வீடியோ மூலிமாலாம் ஒரு எப்படின்னா ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு அட்லீஸ்ட் 2 நாள்னாச்சும் ஒரு 1000 வியூஸ்னாச்சும் போவேன்னா அது கூட ஏன் 1000 வியூஸ் கூட வேணாங்க. ஒரு 500 200 300 போனால் கூட பரவாயில்ல. மேக்ஸிமம் போகிறது எனக்கு 200 தான் போகுது. மினிமம் போகிறது 50க்கு மேலே போகுது வியூஸ். அவ்வளோதாங்க லாங் வீடியோவில். என்ன ஒன்று என் சைட்லேயும் தப்பு இருக்குது. நான் ரெகுலராக வீடியோ கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த ட்ரிப்பு போனால் ஒரு மாதம் வீடியோ சலிக்காமல் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ட்ரிப்பு போகிற வரைக்கும் ஒரு வீடியோவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் பார்ப்பீங்களா? அது என் மேலேயும் தப்பு இருக்குது. என்ன பண்ணுறது? என்னோடய கமிட்மெண்ட்டு என்னோடய சுச்சுவேஷன் எல்லாமே ஒரு பக்கம் என்னை போட்டு இதாகுதுங்க. ஒவ்வொரு ரைடும் முடிக்கிறப்ப அந்த ஆதங்கத்தில் ஆத்திரத்தில் இதுக்கப்புறம் ஃபுல்லாக யூடியூப்னே இறங்கணுண்டான்னு நினைக்கிறேன். கையில் பட்ஜெட் இல்லாமல் எதுவுமே இறங்க முடியலைங்க. புரியுதுங்களா? எதை பண்ணனாலும் கையில் காசு வேணும்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த காசுக்காக ஸ்விக்கி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. வீட்டில் என்ன சொல்கிறாங்க, உன் தேவைக்கு மட்டும் ஓட்டிட்டு நீ உக்காந்துடுற, எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்களையும் பார்த்தாகணும்ல. வயசுக்கு வந்த புள்ளி ஆகிட்டோம். நம்ம ஃபேமிலி நம்ம இன்னும் அவங்களே எதிர்பார்த்துட்டு இருந்தால் எப்படி? நான் அவங்கள எதிர்பார்க்கல, என்ன தான் எதிர்பார்க்குறேன். என்ன ஒன்று அவங்க எதிர்பார்க்குறாங்க என்கிட்ட, சரி பையன் பெரிய பையனாகிட்டான் நம்ம கையில் எதனா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வீடும் கஷ்டத்தில் தானே இருக்குது. என் ஃபேமிலி ஒன்றும் அந்தளவுக்கு வெல் செட்டிலான ஃபேமிலிலாம் இல்லைங்க. கஷ்டப்படுற குடும்பம் தான். கடத்தில் தான் இருக்கிறோம். அந்த கடத்தை அடைக்கணும். வேணாம், என்னோடய பர்சனல் விஷயத்தெல்லாம் எதுக்கு? சரி விடுங்க, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஆனால் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து வானம் இருட்டின மாதிரி இருக்குது. மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பச்சை பசேர்னு இருக்குதுங்க. இங்கெல்லாம் வந்து ரெகுலராக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் மழை பெய்யல. அங்கே தான் ஃபால்ஸே வரல. அந்த பச்சை மலை ஹில்ஸை வந்து நான் கவர் பண்ணவே இல்லைங்க. சரி விடுங்க, வீட்டிலேருந்து வந்து நான் கவர் பண்ணிக்குவேன். இன்னொரு டைமில் ரெய்னி சீசனில் வந்து நம்ம வீட்டிலேருந்து அது ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ வந்து கவர் பண்ணிக்கலான்னு விட்டுட்டாங்க. அப்படியே பறந்து விரிந்து போயிருக்குது. இந்த சைடில் பார்த்தா அப்படியே மழை அப்படியே இருட்டின்னு இருக்குது. இந்த சைட்லையும் பார்த்தா மழை அப்படியே இருட்டின்னு இருக்குது. மேலே அப்படியே நடுமத்தில் பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது. இங்கே பார்த்தா மழை பெய்கிற மாதிரியே தெரில. சரியான வியூங்க. இந்த மாதிரி ஹைவே பக்கம்லாம் வந்தால் சரியான வைப் ஆகிடுது. அப்படியே என்னோடய உணர்ச்சி வசத்தை என்னால் அடக்கவே முடியல. அந்தளவுக்கு உணர்ச்சி வசப்படுறேன் நான். ஃபஸ்ட்டு மதுரைக்கு போனோடனே திங்க இடம் தேடணும், அப்புறம் தங்க இடம் தேடணும். கிடைக்கலனா ரூம் தான் எடுத்தாகணும். ரூம் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் லோ பட்ஜெட்டில் மினிமம் எவ்வளோ லோ பட்ஜெட்டாக போக முடியுமோ அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டாக போயிட்டு எனக்கு என்னென்னா படுக்கிறதுக்கு ஒரு இடமும் சார்ஜ் போட ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிட்டா போதும். என்னோடய பொருள்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. அந்த இடம் கிடச்சிட்டாவே எனக்கு போதும். நான் ரூம் எடுக்கிறது எப்போவுமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோசரம் எடுக்க மாட்டேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோசரம் எடுப்பாங்க. நான் எப்போ ரெஸ்ட் எடுப்பேன்னா இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் பார்த்தியா, அப்போ ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என் வேலையை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இந்த ட்ரிப்புக்கு அப்புறம்னாச்சும் என் லைஃப் மாறணும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என் லைஃப் கண்டிப்பாக மாறுங்க. உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்துனே இருங்க, எனக்கு அது போதும். அப்பப்போ வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோ போட தோணும். எந்த மாதிரி இருந்தாலும் ப்ரோ இது இப்படி இருக்குது ப்ரோ, இது இப்படி மாற்று ப்ரோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அசிங்கமாக திட்டுறீங்களா திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு என்னை திட்ட மாட்டானுங்களா, அதே மாதிரி தான். சரி நீங்களும் என் ஃப்ரெண்ட்ஸு தானே, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் பேசுங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து பேசுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது ஷார்ட் வீடியோ வந்தாலும் சரி, லாங் வீடியோ வந்தாலும் சரி. என்ன ஒன்று அப்பப்போ ரைட்டில் இருப்பேன், அப்பப்போ வேலையாக இருப்பேன், அப்போ ரிப்ளை பண்ண மாட்டேன். ஒரு நாள் உட்காந்தேன்னா மொத்தத்தையும் போய் உட்காந்து பார்த்து படித்து எல்லாத்துக்கும் லைக் போட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஆரம்பித்து இது தாங்க 2வது டோல்கேட்டு. அதாவது இந்த ரைடு ஆரம்பித்து இது 2வது டோல்கேட்டு. ஆனால் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிற விலாகில் வந்து இதாங்க ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இங்கேருந்து மதுரைக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இந்த மலையை பாருங்களா, இதே ட்ரெயினை படுக்க போட்ட மாரி இருக்குதுங்க. இது பார்க்குறப்ப எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த காலத்தில் இருக்கலாம் டைனோசர் இந்த தாவரத்தை மட்டுமே தின்னுமே, அதோட தலை மாதிரி இருக்குதுங்க. வா சரியான வியூ, நல்லா இருக்குது. ஃபுல்லாக பாறை தாங்க, ஒரே பாறை தான் போல இருக்குது. இது கும்பலாக சேர்ந்த பாறை கிடையாது, ஒரே பாறை தான். லைனாக லென்த்தாக இருக்குது. எதனால் யூட்டர்ன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு இடத்துல தென்னங்குருத்து பார்த்தேங்க. தென்னங்குருத்தை சீவி தருவாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் சாப்பிட்ணுன்னு. இந்த தென்னங்குருத்து அதுக்கப்புறம் ஒரு கிழங்கு ஒன்று இருக்கும், அந்த கிழங்குலாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிருந்தேன். இந்த மாதிரி ஹைவேல பார்க்குறப்ப தான் சாப்பிட முடியாதெல்லாம். அதனால தாங்க பார்த்த உடனே யூட்டர்ன் பண்ணின்னு போயின்னு இருக்கேன். டெக்கத்லான் தென்னங்குருத்து ரொம்ப நாள் நினச்சின்னு இருந்தேன். தென்னங்குருத்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆசை நிறைவேறிடுச்சு.
ரொம்ப நாளாக நினச்சின்னு இருந்தேன், இந்த வீடியோலாம் பார்ப்பேன், யூடியூப் வீடியோலாம் எப்படா சாப்பிடுன்னு இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டேங்க. இன்னும் பூமி சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் சாப்பிடணும். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தாங்க. நல்லா எப்படி சொல்கிறது, 3 பீஸ் ரவுண்டாக கட் பண்ணி அதை அப்படியே 2 பழந்து கொடுத்தாங்க. மொத்தம் இப்போ எத்தனை பீஸ்னால் 6 பீஸ் வந்ததுங்க. நல்லா பெருசாகவே தடிப்பாகவே இருந்தது. நான் கூட இவ்வளோ கொடுப்பாங்களா எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரூம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ரூம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நான் ஏசி 750 750 ரூபா கொடுத்து தங்குறதுக்கு நான் ஃப்ளாட் பாத்லேயே தங்கிட்டு போயிடுவேனே. ஐயோ, அந்த 750 ரூபா வந்தேன்னா 4 நாள் நல்லா திருப்தியாக எங்கே மதுரையில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டும் வாங்கி சாப்பிட்ருவோனே. வாங்க விசாரித்து பார்ப்போம். வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போயினே இருக்கோம். அங்கே தான் ரூம்லாம் கம்மியாக கிடைக்குமா. ஐயோ, இந்த சன்செட்டை பாருங்களா எப்படி இருக்க பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரியாக மஞ்சளாக ஒளி வீசுதுங்க. எங்கே கேட்டாலும் இந்த 300-400 ரூம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை விடாமல் தேடின்னு இருக்கேன். கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்படி இல்லை கூட எங்கன்னா தங்கிட வேண்டியதான். நாளைக்கு காலையில் ஏஞ்சி எங்கன்னா ரூம் எடுத்துக்க வேண்டியதான். இன்னும் ஒன்று எனக்கு எமர்ஜென்சியாக இப்போ சார்ஜ் போட்டு ஆகணுங்க. அதுக்காக தான் ஹோட்டலில் கொடுத்து போட்டுடலாம், ஃபோனுக்கு போட்டுடலாம், கேமரா கூட போட்டுடலாம்னு வச்சுக்கேன். இந்த பவர் பேங்க்லாம் எத்தனை விடிய ஏற்றணும். அப்புறம் இன்னொன்று ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது, அது ஏற்றினாலும் விடிய ஏற்றணும். இவ்வளோ கேஜெட்டுக்குமே சார்ஜ் ஏற்ற வேண்டியது இருக்குது இல்லைங்க. அதனால தான் பார்க்குறேனே ரூம் எடுத்துடலாம். ஒரு 2 நாள் ரூம் எடுத்துகிட்டு வீடியோ எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஆனால் அப்லோட் மட்டும் பண்ண முடியாது. என்ன தான் இருந்தாலும் அப்லோட் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒய்ஃபை தேவை. நம்ம மொபைல் டேட்டா வச்சுலாம் வாய்ப்பே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ரூம் எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ரூமோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300ங்க. ரூம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் டோரு. சைடில் பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது. காட்டுறேன் பாருங்க, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு இருக்குது. அப்புறம் சார்ஜிங் போர்டு வந்து பெட்டு பக்கத்தில் இருக்குதுங்க. இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி வந்து சிம்பிளாக தான் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம்லாம் கிடையாது. பாத்ரூம் வந்து வெளியே செப்பரேட்டாக இருக்குதுங்க. வெளியே தான் போய்க்கணும். அதனால தான் 300 ரூபா 450 ரூபாலாம் இருக்குது. அது இதோட ரூம் மோசமாகுது. இதுவே பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா அப்போ அந்த ரூம் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். அது மோசமாகுது. ஆனால் அதில் பட் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, ப்ளஸ் டிவி இருக்குது. அவ்வளோதான். அதனால் அது 450 ரூபா. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. சார்ஜ் போடணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு தான் ரூம் தேவைன்னு பார்த்தேன். 300க்கு ஓகே இல்லை, பட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கணுங்க. இது ஹோட்டல் பேர் நான் கூட தெரியாதுங்க. வந்தேன், கேட்டேன், அப்புறம் பேரம் பேசினேன். 300 வந்தாங்க, அதனால் எடுத்துட்டேங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆனேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகிடுச்சிங்க. ஏப்பா, நான் 6:45க்கு ரூம் எடுத்தேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுருந்தேன். ஃபோனுக்கு சார்ஜ் போட்டேன், கேமராவுக்கு சார்ஜ் போட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆனேன். அது நம்ம திங்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே தாங்க இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, அப்படியே குப்பை மாரி போட்டு வச்சுருக்கேன். சரி விடு, பேச்சுலர்னால் இப்படி தான் இருப்பாங்க, தனியாக வந்திருக்கோம், யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப இஷ்டத்துன்னு போட்டு வச்சுட்டேன். ஒரு நாள் அப்படியே கிடக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நினைக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.